பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருள விரும்புகிறார். நம் வாழ்க்கையில எழும்பி நிற்கக்கூடிய தடைகள், சத்துருக்களின் போராட்டங்கள், நமக்கு எதிராய் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் தேவன் யுத்தம் பண்ண விரும்பி உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு யுத்தத்தில் வல்லவர் யார் அப்படின்னாலே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். அன்பானவர்களே, அப்ப இன்றைக்கு ஒவ்வொருவரும் நாம் அவரை யுத்தம் பண்ண நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுமதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அனுமதிக்கும் பொழுதுதான் அவர் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட முடியும். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் அமைதியா இரு அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது. அப்ப அன்பானவர்களே, நாம அமைதியா இருக்கணும் அப்படின்னா, எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில அமைதியாக இருக்கணும் அப்படின்னா, மாம்ச காரியம் அமைதியாக, மாமிசம் அதாவது ஊனியல்புக்குரிய காரியங்கள், இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி நிற்கிறதுனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ண முடிய வாய்ப்பை நம்ம வாழ்க்கையில அது அனுமதிக்காமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அன்பானவர் நல்ல கவனிங்க, இந்த சும்மா இருங்கள் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாம்சத்துக்குரிய காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் அடங்கி போக வேண்டும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட முடியும், ஆவியானவர் வெளிப்பட முடியும். அப்ப இன்றைக்கு இந்த ஆண்டவர் யுத்தம் பண்ணணும் அப்படின்னா நாம் இன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அமைதியாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தை அமைதிப்படுத்த வேண்டும். இந்த உலகப்பூர்வமான காரியங்களிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், யுத்தங்களை கொண்டு வருகிறது யார் அப்படின்னா சத்ரு. எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான்மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப இதோடலாம் நம்ம போராடக்கூடிய ஒரு போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த போராட்டங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத போராட்டங்களாக இருக்கிறது. இந்த போராட்டங்களை இருந்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருள வேண்டும். அதனால்தான் அவர் இந்த நாளில் இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் அமைதியாக இருங்கள், உலகப்பூர்வமான சிந்தனையிலிருந்து விடுதலை ஆகுங்கள், ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளே வாருங்கள். ஏனென்றால் ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார் என்று ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது யார் உங்களுக்காக எழுந்தருள்றா? ஆவியானவர் எழுந்தருளுகிறார், ஆவியானவர் கொடியேற்றுகிறாராம். அப்ப இன்னைக்கு ஆவியானவர் கொடியேற்றணும் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுடைய மாம்ச சிந்தனைகள், இந்த உலகப்பூர்வமான கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கொடியேற்றணும் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம கொடியேற்றக்கூடிய காரியங்கள் இருக்கு பாருங்க, அதுல ஒருவர் தான் கொடியேற்ற முடியும். இன்னும் 2-3 பேர் நின்றுகிட்டு அதுல கொடியேற்றினா அப்படி அந்த கொடி சரியாக ஏற்ற முடியாது. அதனால இன்றைக்கு ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில நம்ம கொடியேற்ற விட வேண்டும். அப்பதான் அந்த சத்துருக்களின் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது அந்த வெள்ளத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறவர், அவனுக்கு விரோதமா எழும்புகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கும் பொழுது அவர் யுத்தம் பண்ணுகிறவராக நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிறார். அதனாலதான் கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 5:17 சொல்லுகிறது கலாத்தியர், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாதபடிக்கு. நல்ல கவனிங்க, நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாதபடிக்கு
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. அப்ப மாம்சம் ஆவிக்கும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்குது. நீங்க எதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை செய்ய விடாமல் தடுக்கிறது இந்த மாம்ச காரியங்கள் தான். அப்ப இந்த மாம்ச சிந்தனைகள்ல இருந்து நம்ம இன்றைக்கு விடுதலை ஆகணும். அதனாலதான் சங்கீதம் 55 கூட நம்ம பார்க்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன் பாரத்தெல்லாம் இறக்கி ஆண்டவர் சமூகத்துல வச்சுட்டு இன்னைக்கு அவரை நீங்க செயல்பட யுத்தம் பண்ண விடணும். யுத்தம் பண்ண விடணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, எபேசியர் 6:17 சொல்லுகிறது, இரட்சணியம் என்னும் தலைச்சீரையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், இன்றைக்கு நம்ம வேத வசனத்தினால நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் நிரப்பிக்கொண்டே இருக்கணும். வேத வசனத்துல நிரப்ப 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 நமக்கு எதிராய் செயல்படக்கூடிய அத்தனை சத்துருக்களின் கிரியைகளும் நம்ம வாழ்க்கையில உள்ளே நுழைய முடியாது. இன்னைக்கு இந்த காரியத்தை நீங்க தேவ சமூகத்துல அமைதியா இருந்து ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் எதுவா இருக்குது? இந்த வேத வசனமா இருக்குது. வேத வசனத்தை உங்க வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதை பேச ஆரம்பிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது சத்துருக்களின் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. எப்படி முறியடிக்கப்படுகிறது என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக எழுந்தருளுகிறார். எப்ப எழுந்தருளுவார்? நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா, ஆவியின் பட்டயம். அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆவியின் பட்டயம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஆவியின் பட்டயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிறார். நீங்க எழுந்தருள மாட்டீங்க, நீங்க போராட தேவையில்லை, நீங்க போய் இது பண்ண தேவையில்லை. நீங்க அமைதியா ஆண்டவர் சமூகத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குதோ அத்தனை சூழ்நிலையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கணும். வசனத்தினால நிரம்பணும். நீங்க இருக்கிற வீடுகள்ல வசனத்தை பேசணும். அதனாலதான் உபாகமம் புஸ்தகத்துல பாக்குறோம், நீங்க உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்து போனாலும் இதை பற்றி பேசி, எதை பற்றி? அவருடைய கற்பனைகளை பற்றி. இந்த வேத வார்த்தைகளை பேசிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம ஜெயம் எடுப்போம், கர்த்தரே சத்துருக்களை எல்லாம் மிதித்து போடுவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை பேசி பேசி அந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில வாழ்வாக்க ஆவிக்குரிய மண்டலங்கள்ல செயல்படுகிறது. உங்களுக்கு எதிராய் பேசக்கூடிய நாவுகள் அடங்கும். உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய அத்தனை சத்துருக்களுடைய வல்லமைகளும் அடங்கி போகும். இன்றைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பங்களிலே, நீங்கள் செய்கின்ற தொழிலிலே, நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே சத்துருக்களின் கிரியைகள், உங்களுக்கு எதிரான போராட்டங்கள் எழும்பி நிற்கிறது என்றால் நீங்கள் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அதோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனத்தை பேச வேண்டும். வேத வசனத்தை பேச 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 உலக கவலைகள், அதாவது இந்த மாம்ச கவலைகள், மாம்சத்தை நம்ம பேச மாட்டோம். அல்லேலூயா, மாம்சத்தை நம்ம பேச முடியாது. அப்ப மாம்சத்தை பேசாம இன்னைக்கு வசனத்தை பேசணும் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த இடத்துல தேவ தூதர்கள் செயல்படுவார்கள். உங்களுக்காக பணிவிடை தூதர்கள் செயல்படுவாங்க. உங்களுக்காக பரலோகத்தில் இருந்து தூதர்களை அனுப்பி உங்கள் கால் கல்லில் இடராதபடி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இந்த அனுபவங்களுக்குள்ள நீங்க பயணிக்கல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாய் கொள்ளுங்கள். வேதத்துல என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்க வாழ்க்கையை நடத்த ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்வை இந்த வார்த்தைக்குள்ளே கொண்டு வாங்கள். அப்பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும் மடிந்து போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் எழுந்தருளுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் எழுந்தருளி உங்களுக்காக வழக்காடுகிறதை பார்க்க முடியும். அந்த யுத்தம் பண்ணுகிற தேவனை நீங்கள் பார்க்க முடியும். சத்துருக்கள் எல்லாம் சிதறண்டு போகிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனால இந்த நாள் அன்பானவர்களே, இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டமும் பிரச்சனையும் டெம்பரவரி தான். அவன் பெரிய காரியம் போல உங்கள் கண்கள் முன்பதாக காண்பிக்கிறான். இதுதான் இந்த பிரச்சனை தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை அவன் காண்பிக்கிறான். ஆனால் இன்றைக்கு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக இந்த யாத்திரையாகமம் 14:14 கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு நீங்க அவருக்காக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. இன்னைக்கு வசனத்தால நிரம்புங்க. அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று ஹல்லேலூயா பொங்கி வரும். ஜீவ ஊற்றாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள எழுந்தருளுவார். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, நீங்கள் விடுதலையை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பம் விடுதலையை பார்க்கும். உங்கள் குடும்பத்திலே சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும். உங்கள் தலையிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும்.
உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சுக வாழ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்கு போதித்திருக்கிறார். அதனால் எதை குறித்தும் கலங்காமல் இன்றைக்கு சொன்ன இந்த தேவ வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய வசனத்திலே நிரம்பி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரோடு இணைந்து வாழக்கூடிய அனுபவத்திலே வாழ தேவ ஆவியானவர் அழைக்கிறார். Praise the Lord. God bless you.